பின்னாடி தான் என்னுடைய தாய்மொழிகளை வழங்கி மகிழ்ச்சி அவர்களை எல்லாரும் சிறப்பாக இன்னும் இந்த மண்டலத்துடைய மகிழ்ச்சிக்குரிய அனைத்து பொதுமன தம்பதிகளுக்கும் நமது அவருடைய ஆசீர்வாதத்தோடும் இந்த நிகழ்ச்சியை நாம இந்த கலந்து இருக்கோம். இது ஒரு மனைவி நல மீட்பு நாளின் பேர் இருக்குது. நாம எத்தனையோ நாள் மகிழ்ச்சி அவர்கள் இந்த சிறப்பான ஒரு விழாவை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு 500 கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா 250 கோடி பெண்களாக தான் இருப்பாங்க. மிச்சம் 250 கோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்களும் பெற்று தந்த ஆண்கள். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்ணும் நிறைய திருமணங்கள் நடக்குது. ஆனால் அதே சமயத்தில் நிறைய டைவர்ஸும் நடக்குது. காரணம் என்னன்னா, ஒருவர் அந்த புரிந்து கொள்ளாத தன்மை. உங்க கல்யாணம் முடியும்போது நீங்க எப்படி பார்த்துருப்பீங்க? நீங்க இப்போ நீங்க நேரத்துக்கு பார்க்க போறீங்க. நீங்க உங்க கணவனை கண்ணால பார்க்க போறோம், மனைவி அவங்க கணவனை கண்ணால பார்க்க போறீங்க. அண்ணனும் நோக்கினோம், அவரும் நோக்கினார். அப்படின்னா என்ன வருங்க? காதல் வரும் இல்லையா? கடன் வருமா வேண்டாம், சண்டை தான் வரும். உலகத்திலேயே இது கண்ணாலே பேசணும். ஒரு குழந்தைக்கு தாய்க்கு நீங்க எல்லாத்தையும் கண்ணால பேசிப்பாங்க. அத்தகைய ஒரு உயர்ந்த நட்பு, உலகத்திலே இருக்கிற நட்பிலே ஒரு சிறந்த நட்பு அப்படின்னு சொன்னா அது கணவன் மனைவி நட்பு தான். இந்த கணவன் மனைவி நட்பு காலம் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக இருக்க வேண்டும். ஏன் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல அந்த குழந்தைகள் ஒருவருக்கொருவர் இந்த வாழ்த்துதல், வாழ்வு வளமுறை என்று சொல்லி வாழ்த்துக் கொள்கிறது. அது அவர்களிடம் அந்த ஆட்கள் இங்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அந்த மனிதனுக்கு அல்லது அந்த உறவுக்கு மேன்மையாக இருக்கும். அதனால என்ன பண்ணிக்கிறோம்? ஒருவரை வாழ்த்துக்கிறோம். இன்றைக்கு என்ன செய்யறோம்? வாழ்த்துக் கொள்கிறோம். உங்க உடல்ல ஒரு ஆற்றல் இருக்கு. எல்லாருக்குமே அது தெரியுதான்னு தெரியல. உங்க உடல்ல இருக்கக்கூடிய அந்த மின்சாரத்தை 40 வாட் பல்பு 1 மணி நேரம் எழுது. அந்த அளவுக்கு நம்மிடம் ஒரு காந்த ஆற்றல் உடல் இருக்கு. அந்த ஆற்றல் தான் நம்ம இன்னைக்கு இருக்கான்னு பார்க்கணும். இந்த ஆற்றலை கொண்டு அந்த காலத்துல என்ன பண்ணினாங்க அப்படின்னா, கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட மனைவியும், மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட கணவனும் அந்த ஆற்றலை பகிர்ந்து கொள்வார்கள். இதெல்லாம் இருக்குது, நமக்கு தெரியல. ஒரு குழந்தைக்கு உடல்நல சரியில்லை அப்படின்னா இந்த உடல் இருக்கக்கூடிய அந்த காந்தத்தை தான், அதுக்கு மின்சாரத்தை, அந்த ஆற்றலை கொடுத்து தான் அந்த குழந்தைய கீழ்படுத்துவாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைய அந்த உடலை சுற்றி என்ன பண்ணுவாங்க, கையால் 3 தடவை சுற்றுவாங்க. அது நீங்க என்ன பண்றீங்கன்னா கூடன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு சுற்றலாம். ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, ஒரு உடல் இருக்கக்கூடிய அந்த காந்த ஆற்றலை அந்த குழந்தைக்கு சுற்றி சுற்றுவாங்க. உடல்ல ஒரு 3 ஓட்டம் இருக்கு. ரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம்.
எப்பவாவது குறைவுபட்டுச்சோ அல்லது கூடிச்சோ அல்லது தெளிவாக நம்ம சுற்றுலாமா எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கைகள் ரெண்டு லேசாக வச்சுக்கோ, தேய்ச்சிக்கிட்டு கைகளை இந்த மாதிரி பக்கவாட்டில் வச்சுக்கோ. நான் தலைக்கு மேல உங்களுக்கு தெரியாதா தெரியுது கொஞ்ச நேரம் நீங்க நினைச்சிட்டே இல்ல எல்லாத்தையும் இந்த நாம இருக்கு. கொஞ்ச நேரம் சுத்தம் போனா ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த ஈர்ப்பு உங்க கையில தெரியும். இப்ப எல்லாம் செஞ்சு பார்க்கணுமா? கொஞ்சம் அமைதியா இருந்துச்சு. இப்ப கையில இருந்து லேசா தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப கையில பக்கத்துல கொண்டு வாங்க. அப்படி விளைவிப்பாங்க. கையில பக்கத்துல கொண்டு வாங்க. அப்படி விளைவிப்பாங்க. ஒன்றை ஒன்று ஈர்க்கிறது தெரியுதான் பாரு. அது தெரிஞ்சுதான் கையில முதல்ல உங்க வாழ்க்கையில் நீங்க மாலை போடும்போது அப்படியே பார்த்துட்டு போடுறீங்களோ அந்த மாதிரி தான் நம்ம போட போறோம். ஆனா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னீங்கன்னா ஆண்கள் எல்லாரும் எந்திரிச்சிக்கணும். ஆண்கள் எல்லாரும் எந்திரிக்கணும். பெண்கள் எல்லாரும் சும்மா இதான் டாக்டர் சொல்லி சுத்தமாக தெரிஞ்சுக்கிறாங்க. நேரம் கழுத்தை வாங்கி மாலை வாங்கிக்கிடுங்க இல்லையா? சரி, ரைட். எல்லாரும் தயாரா இருக்கிறீங்களா? தயாரா இருக்கிறீங்களா? ஒரு பார்த்துக்கோங்க, ஒரு பார்த்துக்கோங்க. ஏன்னா கல்யாணம் தனிக்கு நம்ம தெரியாம மாலையை போட்டுருப்போம். எனக்கோ போட சொன்னாங்க, இதான் போட்டாங்க, அதை போட்டுருப்போம். இன்னைக்கு ஆசையோடு பாருங்க. அப்படி உங்க மனைவி அப்படியே ஆசையோட பாருங்க. நீங்க பார்க்குற பார்வையிலே அவங்க பொங்கணும். சரியா? நல்லா பார்க்குறீங்களா? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க பாருங்க, எவ்வளவு சிரிக்கிறாங்க. நாம வந்து வாழ்க வளமுடன் கண்களை மாறி போடுங்க. பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா அப்படி உட்கார்ந்த நிலையிலேயே கணவனுக்கு அதே மாதிரி வாழ்க்கை வளமுடன் மாலை போடுங்க. உட்கார்ந்த நிலையிலேயே ஆண்கள் அப்படி புரிஞ்சு வாங்கிடுங்க, புரிஞ்சு வாங்கிடுங்க. வாழ்க்கை வளமுடன். சரி, அந்த 3 தடவை மாத்த போறோம். அதெல்லாம் நின்றுகிட்டே இருக்கிறது நல்லது. சரி, உங்க கல்வியில் இருக்க மாலை எடுத்துக்காங்க. ஐயோ, கல்யாணம் கணக்கு தான் நமக்கு தெரியாது. இன்னைக்கு நல்லா தெரியும். 3 தடவை மாத்த போறோம். நம்ம கல்வி தான் எடுக்கணும். சரி, இப்ப 2வது தடவை மாலையை போட்டு வாழ்க்கை வளமுடன். சரி, 3வது தடவை மாலை எடுத்துக்கிறோம். வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன். சரி, உட்காந்து உட்காந்து உட்காந்து. அணைச்சிட்டோம். எல்லா மனைவியும் சேர்ந்து கணவனை பாருங்க. I love you. I love you. I love you. இப்போ பெண்கள் கையில ஒரு பைக் கொடுப்பாங்க. பெண்கள் கையில ஒரு பைக் கொடுப்பாங்க. இது வந்து நம்ம திருமணத்துக்கு
ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு ஆடை உடை கொடுப்பாங்க. பெண்களுக்கு ஒரு சேவை, ஆண்களுக்கு ஒரு சட்டையும் கொடுக்காங்க. நிர்வாகத்தில் கொடுக்குறாங்க. அதை பெண்கள் எடுத்துவிட்டு நீங்கள் மலர்களை அறிவிக்க வேண்டிய பொறுப்பாளர் திரு ஆதித்யா அவர்கள் நமது